உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலம் பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில செயலாளர் பெரு வரிமா தமிழன், முன்னாள் முதன்மை செயலாளர் தேவபுள்ளியன், மாநில அலுவலக செயலாளர் எழில்மாறன், ரவி, மாநில மகளிர் நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி நடராஜன், மாநில மாணவர் அணி செயலாளர் தமிழ்வாணன், திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன், காலாப்பட்டு தொகுதி செயலாளர் அபிராமி, வேலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சூனாம்பேட்டில் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் 164 ஆண்டு திருக்குட நீர்ப்பொழிவு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் செய்யூர் தொகுதி விசிக சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மூவாபு, மாநில மாவட்ட ஒன்றிய விசிக கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் கந்து முத்துசாமி தெருவை சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் எழுச்சி தமிழரை சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசி வீடியோவை பரப்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுப்பிரமணியன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் மண்டல செயலாளர் பழமணிமாறன் தலைமையில் நாமக்கல் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்போது மண்டல துணை செயலாளர்கள் காமராஜ், பெருமாள் அரசன், நீலவானத்து நிலவன், மாவட்ட செயலாளர்கள் மகேந்திரன், பிரபாகரன், ஆசிர்வாதம், வசந்த், அருள் பிரகாசம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் எங்கள் தலைவர் அவர்களை பற்றி முகநூலில் நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நாமக்கல் எம்ஜிஆர் என்று சொல்லப்படுகிற சுப்பிரமணியம் என்கின்ற நபர் தலைவரை பற்றி அவதூறான செய்திகளை பேசி அவரை பற்றி அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் அவரை பேசியதோடு மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ளவர்கள், ரவுடிகள், முள்ளமாரிகள், இந்த ஒரு ரவுடிகள் போன்ற கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி தலைவர் அவர்களையும் கட்சியும் அவமதித்துள்ளார். மேலும் நாமக்கல் சுற்று வட்டார பகுதியில் ஒரு கட்சியை பற்றி, தலைவர்களை பற்றி இத்தனையோ கட்சிகள் இருக்கு. இத்தனை நாட்களில் யாரும் ஒரு கட்சி பற்றியோ அவர் தலைவர்களை பற்றியோ யாரும் விமர்சனம் செய்தது கிடையாது. இது முதல் முறை. நாங்கள் இது தொடரக்கூடாது. ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களையும் மாற்று கட்சியினரை, தலைவர்களை இதுபோன்று தவறான விமர்சனங்களோ அவதூறுகள் பரப்பக்கூடாது. ஆகவே முதலிலேயே கிள்ளி எறிய வேண்டும் இந்த நடவடிக்கைகளை என்பதற்காக நாங்கள் இப்பொழுது இந்த புகார் மனுவை அளித்திருக்கிறோம். அவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்வதற்கான அனைத்து அவருடைய பேச்சில் உள்ளது. அதை ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்து அவரை விரைவில் கைது செய்கிறோம் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். நடவடிக்கை காவல்துறை எடுக்கும், அவரை கைது செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி நடவடிக்கைக்கு காலதாமதமானால் தலைவர் அவருடைய ஆலோசனை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் செய்வோம். அவருடைய சோசியல் மீடியாவில் அவரே பதிவிட்டிருக்கார். ஆமாம், அவருடைய சோசியல் மீடியாவில்
அவருடைய பேரிலே வந்து பதிவிட்டிருக்காரு. இது போன்ற பல வீடியோக்கள் போட்டிருக்காரு. என்னுடைய பேர் வந்து பல மணிமாறன், நாமக்கல் மண்டல செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஈரோடு பொது நிர்வாக மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் தனியார் கல்லூரி பேராசிரியர்களுக்கு யுஜிசி மூலமாக அரசு அறிவித்த ஊதிய தொகையை வழங்கிட வேண்டும் என்றும் அவ்வாறு வழங்காத கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஈரோடு மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து, தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட துணை செயலாளர் ஆற்றிலரசு, சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுடர் வெள்ளப்பெண், குண்டடம் ஒன்றிய செயலாளர் சிரஞ்சீவி, நகர துணை செயலாளர் உதயகுமார், நகர அமைப்பாளர்கள் ராவணன், திருநாவுக்கரசு, ஒன்றிய அமைப்பாளர் ஸ்டாண்டி, மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் மார்குரெட் மேரி, ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் செல்லமணி, அறிவர் அம்பேத்கர் அரசு போக்குவரத்து கழக காங்கேயம் கிளை தலைவர் சிற்றரசு, செயலாளர் ராமு மற்றும் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு வெளியிட்டு முடிந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வு முடிவுகள் பற்றி தேர்வு அறிவிப்பினை தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வு அறிவிக்கப்பட்டது. அது தள்ளி போகக்கூடிய சூழல் உருவானது. காலதாமதப்படுத்தி தேர்வுகள் நடைபெற்றது. ஆனால் இணை இயக்குனர், கல்வி பேராசிரியர்களுக்கு உண்டான இணை இயக்குனர் அவர்கள் கேட்கக்கூடிய தர சான்று என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத சான்றுகளாக இருந்து வருகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கல்லூரி பேராசிரியர்களும் அவர்கள் கல்லூரியில் சேரும் பொழுது அந்த பல்கலைக்கழகத்தில் இவர்கள் வகித்த அனைத்து வகையான நிலையான சான்றுகளையும் அந்த கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரிகளுக்கு வழங்குகிறார்கள். அதில் அப்ரூவல் நம்பர் என்று ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அப்ரூவல் நம்பரை என்னை சோதித்து பார்த்தாலே அவருடைய அனைத்து முழு சுய விவரங்களும் தெரிய வரும். அதனை ஏற்றுக்கொள்ளாத இணை இயக்குனர் தரச்சான்று தருவதற்கு சம்பள பட்டியல் வேண்டும், வருகை பதிவேடு வேண்டும், நெட்டு தேர்வானது விவரம் வேண்டும். அது மட்டுமல்லாமல் முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு 2019 2024ஆம் ஆண்டு நீங்கள் விண்ணப்பித்த எண் முதல் கொண்டு கேட்கிறார்கள். இந்த அனைத்து விவரங்களும் அப்ரூவல் எண்ணை டைப் செய்து பார்த்தால் உடனடியாக தெரிய வரும். ஆனால் இந்த இணை இயக்குனர் கேட்கக்கூடிய சான்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல அனைத்து கல்லூரி பேராசிரியர்களும் கொரோனா காலகட்டங்களில் அவர்கள் உயிரை துச்சமென நினைத்து பார்க்காமல் கல்லூரிகளுக்காகவும் மாணவர்களுக்காகவும் வீட்டில் இருந்தபடியே அவர்களுடைய வேலைகளை செய்தார்கள். அப்படி வேலை செய்த கல்லூரி பேராசிரியர்களுக்கு தனியார் கல்லூரிகள் சரியாக சம்பளம் வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஒரு சில கல்லூரிகள் முற்றிலும் சம்பளமே வழங்காமல் ஏமாற்றப்பட்டார்கள். யுஜிசி பல்கலைக்கழகம் மூலமாக அரசு அறிவித்த சம்பளத்தை உடனடியாக கல்லூரி பேராசிரியர், தனியார் கல்லூரி பெறக்கூடிய பேராசிரியர்களுக்கு வழங்கிட வேண்டும். அப்படி வழங்காத கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும். பாதுகாப்பு பேராசிரியர்களுக்கு அனைத்து வகையிலும் தமிழக அரசு பாதுகாப்பு வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திட வேண்டும் என்று விடுதலை கட்சி சார்பாக கோரிக்கை மனு ஆர்டிஓ அலுவலகத்தில் கொடுத்துள்ளோம். இந்த கோரிக்கையை தமிழக முதல்வருக்கும் எமது எழுச்சி தமிழக முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், பனையூர் பாபு உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வழங்கியுள்ளோம். அது மட்டுமல்லாமல் கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் இந்த கோரிக்கை மனுவை அனுப்பியுள்ளோம். அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தமிழக அரசு உடனடியாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட தனியார் கல்லூரி பேராசிரியர்களுக்கு உடனடியாக யுஜிசி முறைப்படி சம்பளத்தை வழங்கிட வேண்டும், அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று விசிக்கு விடுதலை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் தமிழ்முத்து, ஈரோடு மண்டல துணை செயலாளர், தாராபுரம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு புதிய மாவட்ட செயலாளராக செங்கம் ராஜா தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு தண்டராம்பட்டு விசிக ஒன்றிய செயலாளர் மாயவன் தலைமையில் மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தண்டராம்பட்டு ஒன்றிய நிர்வாகிகள் தனவேல், வெங்கட்ராமன், தமிழரசன், அப்புராமன், அறிவழகன், செந்தில் மஞ்சுநாதன், ராஜா, திருநாவுக்கரசு, சேது, மாவட்ட மகளிர் நிர்வாகிகள் கன்னியம்மாள், கோவா சாந்தி, சந்திரா, ஆசைமணி, லட்சுமி காந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு புதிய மாவட்ட செயலாளராக செங்கம் ராஜா தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு செங்கம் நகர செயலாளர் ஆறுமுகம், நகர பொருளாளர் நாகூர் ரான், நகர துணை செயலாளர் சத்யராஜ் ஆகியோர் தலைமையில் மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நகர அமைப்பாளர்கள் அன்பு, பாபு, நகர துணை அமைப்பாளர் நெப்போலியன், விமல், ஏழுமலை, கதிர், சுசி, ஆகாஷ், பிரசாந்த், குணா, சூர்யா, அரவிந்தன், கனிஷ் பலவன், அருள் ரவி, சுதேஷ், அன்பு, காளிதாஸ், ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் அனைத்து பௌத்த சங்கங்கள் சார்பில் தமிழ்நாடு பூர்வீக பௌத்தர்கள் மாநாடு புத்த பிரகாஷ் மற்றும் சுமித் தேரோ தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக உலக அமைதிக்கான பேரணி ராணிபேரி கல்லூரி முன்பு இருந்து தொடங்கி மாநாட்டு வளாகத்தில் நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் சங்க நிர்வாகிகள் சக்த ரிஷிதா, மௌரிய புத்தா தேரோ, நாகரத்னா, சாக்கிய முனி, தம்பபாலர், வரஜோதி தேரோ, சுமாச்சாரி, சம்பத் பாரதி, பிரபு, உமாவாசகி, அன்பு செல்வி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜெய் பீம், நமோ புத்தாயா. பாபா சாஹேப் அம்பேத்கர் பௌத்தம் தழுவி 70 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்து தொடங்க இருக்கிறது. இந்த 70ஆம் ஆண்டு தொடக்கத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு முன்வைத்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பௌத்த அமைப்புகளும் புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில், புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி உமன் சங்கா, நிலா தம்மா, எம்எம்டி, அம்பேத்கர் ஃபவுண்டேஷன், ஜெய்பீம் ஃபவுண்டேஷன், பிஎஸ்ஐ என எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை பூர்வ பௌத்தர்கள் மாநாடு என்று ஒருங்கிணைக்கின்றோம். மிக முக்கியமாக பாபா சாஹேப் அம்பேத்கர், நான் இந்துவாக பிறந்துவிட்டேன் ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி 100 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. நாம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றுவதற்கான மக்களாக நாம் இருக்கின்றோம். எனது மக்கள் பௌத்த இந்தியாவை உருவாக்க எவ்வித தியாகத்தையும் செய்வார்கள் என நம்புகிறேன் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் அனைவரும் இயங்க வேண்டும். நாம் நம்முடைய நேரங்களை, அனைத்து நேரங்களையும் வெறும் அரசியலுக்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறோம். நாம் முதலில் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு கொடுத்த விஷயம் பண்பாட்டு மீட்சி, பௌத்த மீட்சி. நாம் பௌத்த இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும், பௌத்த அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டும். இந்தியாவில் 100 விகார்கள், 100 கோயில்கள் இருக்கிறது என்றால் அந்த 100 கோயில்களும் பௌத்த கோயில்கள். காசி விஸ்வநாதன், காஞ்சி விஸ்வநாதன் அனைத்தும் பௌத்த கோயில்கள். பூரி ஜெகநாத் பௌத்த கோயில், அயோத்தி ராமர் கோயில் பௌத்த கோயில். இப்படி இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து கோயில்களும் பௌத்த கோயில்கள். அந்த பௌத்த கோயில்களை மீட்டெடுப்பது என்பது இந்தியாவின் உண்மையை மீட்டெடுப்பது என்பது பொருள். அந்த உண்மையை மீட்டெடுப்பதற்கு நமது தலைவர்கள், நமது சமூக செயல்பாட்டாளர்கள் முதலில் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதனால்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்னுடைய மக்கள் எவ்வித தியாகத்தையும் செய்வார்கள் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். இன்று சிறு சிறு அமைப்புகளாக இருக்கின்ற பௌத்த அமைப்புகள் தங்களுடைய தியாகத்தை, தங்களுடைய உழைப்பை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சகோதரி அனுஷியா செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பல பெண்கள் பௌத்தத்தை முன்னெடுக்கிறார்கள். மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்புச்செல்வி செய்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை முன்னெடுத்திருக்கின்றோம். தமிழகம் அனைத்திற்கும் முன்னோடியான மாநிலம். ஆகவே பௌத்தத்தை மீண்டும் நவீன இந்தியாவில் முன்னெடுப்பதில், புதிய இந்தியாவில், பௌத்தத்தை நிலைநாட்டுவதில் நாம் அனைவரும் பங்களிக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பேரணி நடைபெற்றது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே